வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெல்லிக்காய் சாதம் செய்ய போகிறோம். இந்த நெல்லிக்காய் சாதம் வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் நெல்லிக்காய் சாதம் பண்ணுறதுக்கு 3 பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நம்ம கேரட் துருவுற பலகையிலே நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நம்ம நைஸாக துருவி எடுத்தாச்சு. அதோட சீடை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற தோல் பகுதி எல்லாமே நம்ம சீவி எடுத்துருவோம். இது கூடவே சின்ன பீஸ் இஞ்சியும் எடுத்து நான் துருவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு நம்ம நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை நம்ம சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை சேர்த்துக்கிறேன். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிலக்கடலையை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நாம் சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நாம் காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறோம். நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் நம்ம சேர்த்து வதக்கி செஞ்சோம் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகாய் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம துருவி வச்ச இஞ்சியை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சியை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம துருவி வச்ச நெல்லிக்காய் துருவலையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இதை வதக்கிறப்பவே கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்குவோம். இப்போ நாம் எல்லா பொருளையுமே நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதை அதிக நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கனாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நாம் தேவையான அளவு உப்பை சேர்த்து வதக்கிக்குவோம். எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்த பிறகு 1 கப் அளவு வேக வச்ச சாதத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். சாதத்து கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம சாதத்து கூட நெல்லிக்காய் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுருவோம். இப்போ சூப்பராக ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் ரெடி பண்ணியாச்சு. நிறைய குழந்தைங்க நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சாதமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.